வணக்கம் உறவுகளே. இன்றைய பட்டறை தேடலில் நாம் தரிசிக்கவிருப்பது 108 சக்தி பீடங்களும் ஒரே இடத்தில் அமைந்த உலகின் ஒரே கோவில் மற்றும் முதல் திருக்கோவிலாக இருக்கக்கூடிய பரந்தூர் கண்ணந்தாங்கலில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்வர்ண காமாட்சி திருக்கோவில். ஜகத்தை காக்கும் ஜெகதாம்பிகையின் பாதம் பணிந்து ஆன்மீக தேடலுக்கு விடை தரும் ஒரு மகா புண்ணிய பூமியை தேடி ஒரு தெய்வீக பயணத்தை மேற்கொள்வோமா? உலகில் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு கோவிலின் வாசலை மிதித்தால் போதும், உங்கள் வாழ்நாளின் ஒட்டுமொத்த பாவங்களும் கரைந்து புண்ணியம் பெருகும் என்று சிலிர்க்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலம். அன்னை ஆதிபராசக்தியின் உடல் அங்கங்கள் விழுந்த இடங்களே சக்தி பீடங்கள் என்று போற்றப்படுகின்றன. நாம் நினைத்தாலும் உலகெங்கும் பரவி கிடக்கும் அந்த 108 சக்தி பீடங்களுக்கும் தனித்தனியாக சென்று அன்னையை தரிசிப்பது சாத்தியமா? கால ஓட்டத்தில் பல பீடங்கள் மறைந்தே போயின, சில பூலோகத்திலேயே இல்லை என்கிறார்கள். ஆனால் அன்னை தன் பிள்ளைகளை தேடி ஒரே இடத்தில் எழுந்துருளி விட்டாள். ஆண்டுகள் பல, கோடிக்கணக்கான தகவல்களை தேடி அழிந்து போன புண்ணிய பூமிகளுக்கெல்லாம் நேரில் சென்று அங்கிருந்த புனித கற்களை சேகரித்து வந்து இதோ நம் சென்னைக்கு அருகே காஞ்சிபுரத்தில் அடுத்துள்ள பரந்தூர் அடுத்த கண்ணந்தாங்கல் கிராமத்தில் அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. மகாசக்தியாய் பேரொளியாய் வீற்றிருக்கும் ஸ்ரீ சொர்ண காமாட்சி அம்மன், அவளை கண் குளிர சுற்றி நின்று அருள் பாலிக்கும் 108 சக்தி பீட தேவதைகள், அகிலத்தையே ஆளும் அன்னையின் அத்தனை வடிவங்களையும் ஒரே கூரையின் கீழ் ஒரே கணத்தில் தரிசிக்கும் போது நாம் உடலெல்லாம் சிலிர்க்கிறது, கண்கள் பக்தி பெருக்கால் குளமாகிறது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் இந்த திருக்கோவில். தேடி ஓட வேண்டாம், ஜெகதாம்பிகை நமக்காகவே இங்கே காத்திருக்கிறாள். வாருங்கள், அன்னையின் மடியில் சரணடைவோம். அன்னையின் உடல் பகுதிகள் விழுந்த இடங்களே சக்தி பீடங்களாக விளங்குகின்றன. அவ்வகையில் சக்தி பீடங்களில் மிகவும் புகழ்பெற்றது நம் காஞ்சி மாநகரம். அன்னையின் நாபி விழுந்த இடமே நமது காஞ்சிபுரம். அத்தகைய நமது காஞ்சியில் 108 சக்தி பீடங்களையும் ஒரு சேர தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது இந்த சொர்ண காமாட்சி 108 சக்தி பீட தலம். பாரத தேசத்தின் ஆன்மீக பெருமையையும் அன்னை தன் பிள்ளைகளுக்காக தன் உடலையே அர்ப்பணித்த உன்னத வரலாற்றையும் பறைசாற்றும் அற்புத தலமே இந்த 108 சக்தி பீட ஆலயமாகும். காலத்தின் குளத்தால் மறைந்து போன ஆன்மீக தரவுகளை தேடி கண்டறிந்து இந்த கலியுகத்தில் நமக்கு ஒரே இடத்தில் அன்னை காமாட்சியோடு 108 தேவதைகளையும் தரிசிக்கும் பாக்கியத்தை தந்திருக்கும் இந்த திருத்தலம் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது சரணடைய வேண்டிய மகாசக்தியின் மடி என்றுதான் கூற வேண்டும். அன்னையின் பாதம் பணிந்து எல்லோரும் என்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்ற உன்னத தத்துவத்தோடு இந்த திருக்கோவிலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.